யூசுவலாகவே நமக்கு புதுசாக ஒரு சேஞ்சஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க கம்ப்யூட்டரில். திடீர்னு விண்டோஸ் 11க்கு அப்டேட் ஆகுது. அதை பண்ணணுமா வேண்டாமா, அந்த சேஞ்சஸ்லாம் நமக்கு ஆப்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நம்ம யோசிப்போம். சரி, இதில் தான் பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃபீஸ்லலாம் ஒரு இடத்துல நம்ம உட்காந்து கன்வீனியன்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இல்லைப்பா, நாளையிலேருந்து நீ இந்த சீட்டில் உட்காரக்கூடாது, இந்த சீட்டில் தான் உட்காரணும்னா ஒரு பிளேஸ் மாதிரி உட்கார்றத கூட நம்மளால சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐயோ இந்த பிளேஸ்ல உட்காந்து எனக்கு ஒர்க் பண்ணவே முடியாது அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் ஆல் ஒரு சேர் தான், அதுக்கே நம்மளால சேஞ்சஸ் வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவ்வளோ ரூல்ஸ் பேசுவோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசா ஒரு சேஞ்சஸ், புதுசா ஒரு அப்டேட் இதெல்லாம் வந்தா நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்டோரின்னு சொல்றதை விட ஒரு புக்குங்க. நான் ஒவ்வொரு மண்டேவும் ஒரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வகையில இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் ஹூ மூட் மை சீஸ், ரிட்டன் பை ஸ்பென்சர் ஜான்சன் அப்படின்றவரு. இது பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்க ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா 4 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி. இந்த ரெண்டு நேமும் வந்து கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு எலிங்க. ஸ்னிஃப் அப்படின்ற ஒரு எலி, ஸ்கரி அப்படின்ற ஒரு எலி. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எலி சைஸ்ல இருக்க மனுஷங்க 2 பேர். அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெம், இன்னொருத்தர் பேரு ஹா. இந்த ஸ்னிஃபோட நேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா எந்த சேஞ்சஸ் வந்தாலும் ரொம்ப கியூரியஸா இந்த சேஞ்சஸ்ல என்னென்னலாம் இருக்கும், புதுசா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸ்கரி, இந்த எலியோட நேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை எப்படி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது அதோட நேச்சர். அடுத்தது இந்த எலி சைஸ்ல இருக்க மனுஷங்கள்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஹெம். இவங்களோட நேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அதெல்லாம் முடியாது, நான் பழசுலயே தான் இருப்பேன், பாஸ்டே தான் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பேன் அப்படின்றது தான் நேச்சர். ஹா எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயப்படுவாங்க, ஆனா போக 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 அப்புறம் இதுதான் வழி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போகிற கேரக்டர். ஸோ இந்த 4 கேரக்டர்ஸும் ஒரு மேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சீஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த 4 கேரக்டர்ஸும் சீஸ் தேடிட்டு இருப்பாங்க. அந்த மேஸ்ல சீஸ் செக்ஷன் சி அப்படின்ற ஒரு இடத்துல நிறைய சீஸ் இருக்கும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ரன்னிங் ஷூஸ் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க ஓடுறதுக்காக. ஸோ அந்த ரன்னிங் ஷூஸை மாத்திட்டே தான் அந்த மேஸ்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஹெம்மும் ஹாவும் என்ன பண்றாங்க, வாவ் இந்த இடத்துல நிறைய சீஸ் இருக்குல்ல, அதனால நம்ம இனிமேட்டு எங்கேயும் போக தேவையில்லை, நம்ம பெர்மனண்டா எங்கேயும் செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரன்னிங் ஷூஸை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா இந்த ஸ்னிஃபும் ஸ்கரியும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரன்னிங் ஷூவை கழுத்துல மாட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இன்னொரு கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 எலிகளுக்கும் அந்த டெய்லியுமே அந்த சீஸ் வந்து எவ்வளோக்கு இருக்கு, எவ்வளோ தீருது அப்படின்றத செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஹெம்மோ ஹாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே லேட்டாக எழுந்திரிச்சு லெத்தாஜிக்காக வந்து எப்படினாலும் சீஸ் இருக்கு, நம்ம உழைக்கவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி 2 பேரும் லேட்டாக வருவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் ஸ்னிஃபும் ஸ்கரியும் போகிறாங்க அந்த செக்ஷன் சிக்கு. போனால் அங்கே சீஸ் இல்லை. இதை பார்த்து அப்படின்னு அவங்க ஷாக் ஆகல. ஓகே நம்ம எதிர்பார்த்தது தானே, சீஸ் காலி ஆயிடுச்சு, ஓகே இப்போ நம்ம வேற இடத்துக்கு மூவ் ஆக வேண்டிதான் அப்படின்னு அவங்க கழுத்துல போட்டுட்டு இருந்த ரன்னிங் ஷூ எடுத்து காலில் மாட்டிக்கிட்டு ஓடுறாங்க. வேற மேஸ்ல எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போறாங்க. தேடி போய் பார்க்கும்போது செக்ஷன் என் அந்த இடத்துல நிறைய சீஸ்லாம் இருக்கு, சூப்பரான சீஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அங்க வந்து தேடுறாங்க, அங்க இருக்காங்க, செட்டில் ஆயிடுறாங்க. ஓகே அப்படின்ட்டு ஹெம்மோ ஹாவும் ஆஸ் யூஷுவல் அப்படியே லேசா அப்படியே என்ன சொல்றது ஜாலியா அப்படியே வராங்க. வந்து பார்க்கும்போது அந்த சீஸை காணோம். உடனே ஹெம்மோ ஹாவும் இங்க இருந்த சீஸை யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஹெம் என்ன பண்றாங்க, யாரோ எடுத்துட்டாங்க, இத்தனை நாள் எவ்வளவு அழகா இந்த இடத்துல சீஸ் இருந்துச்சு, யாரோ எடுத்துட்டாங்க இப்படின்ற மாதிரியே புலம்பிட்டே இருக்கு. இப்போ ஒரு நாள் பாக்குறாங்க, 2 நாள் பாக்குறாங்க, ஹெம்மோ ஹாவும் சீஸ் இல்லவே இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, சீஸ் இங்க இருக்குமான்னு அந்த செக்ஷன் சிவை தோண்டி பாக்குறாங்க. அப்பவும் அங்க எதுவுமே இல்லைங்க. உடனே இந்த ஹாக்கு ஒரு ஐடியா வருது, ஓகே இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம உயிர் வாழ முடியாது,
நாம மூவ் ஆக வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெம்மை கூப்பிடுறாங்க. ஹெம் வந்து இல்ல இல்ல நான்லாம் வர முடியாது, என் சீஸை யார் எடுத்தது, அதே பல்லவியே பாடிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன பண்றாங்க, மனசை தைரியப்படுத்திட்டு, அவங்களுக்கும் பயம்தான், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு இப்போ வெளியே போறதுக்கு பயம். பட் ஆனாலும் அப்படியே மூவ் ஆகுறாங்க. அந்த ரன்னிங் ஷூவை தேடி எடுத்துட்டு காலில் போட்டுட்டு அப்படியே போறாங்க. அப்போ போறப்போ அந்த செவரில் ஒன்று எழுதுறாங்க, பயந்தா எதுவுமே கிடைக்காது அப்படின்னு ஒரு வாசகத்தை எழுதிட்டு போறாங்க. அப்போ அவங்க டைரக்ஷன்ஸை தேடி நடந்துட்டு போறாங்க. போற வழியில அந்த சைன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறாங்க, அடையாளங்கள் எல்லாம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஹெம் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்தாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. போற வழியில ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் மாதிரி தான் தோணுது அவங்களுக்கு. ஆனா அழகழகான மவுண்டன்ஸ், அழகழகான இடமெல்லாம் இருக்கனால அதை ரசிச்சுட்டே போறாங்க. போற வழியில செவர்ல திரும்ப எழுதுறாங்க, பயத்தை விட்டுட்டோம்னா நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம். அதை எழுதிட்டு போறாங்க. போகும்போது வழியில ஒரு இடத்த பாக்குறாங்க, செக்ஷன் இ. அந்த செக்ஷன் இல சீஸ் இருக்கு, நிறைய இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் கொட்டி கிடக்கு. ஸோ அந்த சீஸை சாப்பிட்டுட்டு ஹெம்முக்கும் நம்ம எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் சிக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹெம்மோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அப்போ சொல்றாங்க, நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருந்தா கிடைக்காது, இங்க மேஸ்ல செக்ஷன் சில மட்டும் இல்ல, நிறைய இடத்துல சீஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஹெம் இல்ல, அதே பாட்டு தான், என் சீஸை யார் எடுத்ததுன்ட்டு. வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க, சரி இந்த சீஸையாவது சாப்பிடுப்பா அப்படின்ட்டு. ஹெம் சொல்றாங்க, இல்ல எனக்கு பழசுதான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமா ஹெம்மை பார்த்துட்டு திரும்ப நடந்து போறாங்க. செக்ஷன் இல தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது செக்ஷன் என்னுக்குள்ள பாக்குறாங்க, அங்கதான் ஸ்னிஃபும் ஸ்கரியும் இருக்காங்க. ஸோ அங்க பார்த்தா ஏகப்பட்ட சீஸ், வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வந்து செட்டில் ஆகி சாப்பிட்றாங்க. அங்க ஒரு லெசனை கத்துக்கிறாங்க. என்னன்னா, இந்த செக்ஷன் என்லயும் நம்ம பெர்மனண்டா செட்டில் ஆயிடக்கூடாது, இங்கேயும் ஒருவேளை தீண்டாலும் தீரல நம்ம எதுக்குமே அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இவங்க 3 பேரும் இங்க இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் வருது, எண்ட் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. என்ன அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. அதோட ரைட்டர் வந்து இந்த ஸ்டோரியை முடிக்கிறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து சாதாரண ஸ்டோரின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். இதுல வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புதுசா ஒரு சேஞ்சஸ் வரும்போது நம்ம எல்லாரும் பண்ற தப்பு, பயப்படுறோம். எதுக்காக பயப்படுறோம்? நம்ம கம்ஃபர்ட் ஜோன் போயிடுச்சோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ புதுசாக இங்கேருந்து நம்ம வேற ஊருக்கு போகணும்னா கூட அந்த இடத்துல நமக்கு தேவையான ஹோட்டல் இருக்குமா, தேவையான தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவோம்ல. ஸோ பயப்படுறது ஓகே, ஆனால் அதுவே நம்ம வந்து என்ன பாலிசியாக வச்சுக்க கூடாது அப்படின்றதான். அடுத்த செகண்ட் பாலிசி என்ன அப்படின்னு, செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, பாஸ்டையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் இந்த இடத்துல எப்படி தெரியுமா இருந்தேன், எப்படிலாம் தெரியுமா என் லைஃப் இருந்தது, பாஸ்டையே பிடிச்சிட்டு இருக்கிறது. அதுக்கு ஃபியூச்சருக்கு அவங்க மூவே ஆக மாட்டாங்க. இதுவும் தப்பு அப்படின்றது. தேர்டு, பாஸ்ட்ல நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத ஃபியூச்சருக்கு அப்ளை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன நினைச்சாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அங்கேயே செட்டில் ஆயிருந்தாங்க. ஆனா செக்ஷன் எண்ணுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, இங்கே இவ்வளோ சீஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இதை நம்ப மாட்டேன், அடுத்து எங்க இருக்குன்னு நான் தேடுவேன்னு நினைச்சாங்க இல்லையா? ஸோ பாஸ்ட்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதான். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் வரும்போது அதை எப்படி நம்ம லைஃபுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பிளான் பண்ணணும். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சேஞ்சஸ் மட்டும்தான் நமக்கு மாறாதது லைஃப்ல அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இந்த 5 பாயிண்ட்ஸ். ஸோ ஹூ மூட் மை சீஸ் இந்த புக்கை நீங்கள் எல்லாருமே படிக்கலாம், குழந்தைங்க கூட படிக்கலாம். ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ இதை கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்னை மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பண்ணிருங்க. தேங்க்யூ.